சும்மா அந்த மொச்சை வரையோட சாப்பிடுங்க. இந்த மாதிரி குழம்பு எங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு பாருங்க. வணக்கம், நான் உங்க ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ரெசிபி குழம்பு வகையில தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு வச்சா சீக்கிரமே தீந்து போயிடும். ஏன்னா அந்த குழம்போட ருசி நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசை ஆமா இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். ஒரு ஊருக்கு போய்ட்டு அந்தந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்த்துருவோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க கவுண்டபாளையம் ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கத்திரிக்காய் மொச்சை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வதக்கி அரைச்சி கெட்டியாக வைக்க மாட்டோம். தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வதக்கி அரைச்சி புளி ஊற்றி வைக்கிறோம். இதுக்கு பட்டை கிராமெல்லாம் போட மாட்டோம். இந்த கத்திரிக்காய் மொச்சை குழம்பு ஒரு ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, காரைக்குடி, கன்னியாகுமரி, அப்புறம் திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, அப்புறம் வேலூர், திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஊர்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்களும் அந்த குழம்பு மாற்றங்கள் அந்த ரெசிபியோட டேஸ்ட்டும் சின்ன சின்ன வித்தியாசத்தில் இருக்கும். இங்கே எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலு, அடிக்கடி செய்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்கழி, தை அந்த மாதிரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டை வந்து நிறைய விளையும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டையே ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது எங்கள் இதில். வந்து பார்த்திங்கன்னா எப்போ அடிக்கடி சாம்பார் பருப்பு இதெல்லாம் இல்லாமல் இது சீசன்னா போதும். அப்போ எல்லாத்து வீட்லேயுமே இந்த குழம்பு இருக்கும். அரைச்சி ஊற்றி வைப்போம், பருப்பாக பண்ணுவோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணுவோம். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும், அந்த குழம்போடைய வாசமும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணா சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோங்கன்னா நம்ம மனோமணி அக்கா தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நிறைய ரெசிபிகளை பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 to 4 months பார்த்துட்டு வரோம், ரைட்டுங்களா? அதாவது கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபிகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையத்தில் ராஜன் அண்ணன், அப்புறம் நீங்கள் இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிகளை அந்தந்த ஊர் மக்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க தான் நான் உங்களை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? இன்னைக்கு வந்து மொச்சை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? மொச்சை 150 கிராம், கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கத்திரிக்காய் 2, உருளைக்கிழங்கு 1, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், தாளிக்கிறதுக்கு ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 6, சின்ன சைஸு இஞ்சி, புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, தக்காளி ஒரு 2 பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் 1 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாங்க. முதல்ல வந்து வடக்கல் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டு வடக்கல் வச்சுக்கலாம். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ வடக்கல் வச்சு சூடானோடனே வெங்காயம் எல்லாம் வதக்கிற கலவை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா குழம்பு நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த 250 கிராம் வெங்காயம் சொன்னோம்ல, ஆமா, அதுல வந்து இப்போ எவ்வளவு வெங்காயம் போட்டிருக்கோம் மசாலாக்காக? இதுல வந்து ஒரு 150 கிராம் இதுல போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் வச்சு தனியா வச்சுக்கிறேன். இதை கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. ஏன் இது பிரிச்சு நான் சொல்றேன் கேட்டா, நீங்க எல்லாமே வந்து 250 கிராம் ஒண்ணா போட்டு மசாலா வதக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால வதக்குறதுக்கு, அதாவது தாளிப்புக்கு வந்து 100 கிராம் வச்சிருக்கோம். கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து மிளகு சீரகம் போட்டுக்கலாம். என்ன காரணம் மிளகு யூஸ் பண்றோம்? இதுல வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்றோம், குழம்பு தூள் யூஸ் பண்றோம், திருப்பி மிளகு போடுறோம். என்ன காரணம்? மிளகு வந்து காரத்தன்மை கொடுக்கும், அப்புறம் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சீரகம் வந்து வாசனைக்கு. இப்போ நம்ம குழம்பு தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் தான் போட்டிருப்போம் அரைக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது கூட போட்டால் தான் இன்னும் ருசியே நல்லா இருக்குங்க. இது ஒரு 1/2 ஸ்பூனுங்க மிளகு. ஓகே. சீரகம் 1 ஸ்பூன். சீரகம் அதிகமாக இருக்கணும் இல்லை? ஆமாம், சீரகம் அதிகமாக இருக்கும், மிளகு கம்மியாக இருக்கும். ஓகே. இதில் வந்து காய்ந்த மிளகாலாம் போடுறதுலாம் இல்லையா? இல்லை, மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாம். இல்லை, அந்த முழு மிளகாலாம் போடுறதுலாம் இல்லை? இல்லை போடுறது இல்லை. சரி, ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு. எல்லா தக்காளி இப்போ போட்டுருமா? இல்லை, பெரிய தக்காளி இதுக்கு, ஒரு தக்காளி வந்து வதக்கறக்கு. ஏன்னா இதுக்கு புளியும் ஊத்துறோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி 1 போட்டுக்கலாம். சரி. அடுத்தது
ஒரு கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதுல என்ன மசாலா போடுவீங்களா அப்படி? இதுலயே போட்டு வதக்கிடலாம். தேங்காய் பொடி எல்லாமே போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வரக்குள்ள மொச்சையை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஓகே. அப்புறம் தாளிச்சிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வணக்கி வேக வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க குழம்பு போடுறோம். போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்சு மொச்சை போடுறோம். கடைசியாக புளி கொஞ்சம். ஓகே. இந்த புளி யூஸ் பண்ணும்போது சமையலில் எப்பவுமே வந்து இந்த காய்கறிகளாக வெந்த பிறகு தான் போடணும், சரிங்களா? ஆமாம். அந்த காய்கறியை வேகாமல் புளியை போட்டு வேக வச்சுன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். வேகும், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். சில காய்கள் வந்து சரியாக இல்லாதனால அப்போது இந்த புளி போடும்போது வேகாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காய்கறிகளை வந்து அந்த தாளிப்போட போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக புளி தண்ணி போட்டு இருக்குன்னா இன்னொரு விஷயம், அந்த புளிப்போட தன்மை வந்து கரெக்டாக கொடுக்கும். ரைட்டா? ரொம்ப நாள் புளி கொதிச்சாதான் டேஸ்ட் மாறும். சில ரெசிபி கொதிக்கலாம், ஆனால் சிலருக்கு வந்து பண்ணக்கூடாது. முருங்கைக்காய் சாம்பாருக்கெல்லாம் ஊற்றுவோம் புளி, வெண்டைக்காய் சாம்பாருக்கெல்லாம் ஊற்றுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஊற்றலாம். புளி குழம்புக்கு முதல்ல ஊற்றி அந்த புளியை சேர்த்து மசாலா வதக்கிடுவோம். அப்போ தான் 2 நாள் வச்சாலும் கெடாது. நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ அந்த தக்காளி வதங்கிச்சு நினைக்கிறேன். வதங்கிடுச்சு. போதுமா? போதுங்க. அது அப்படியே எடுத்து காமிங்களேன். அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. தக்காளி வந்து சுருக்கம் இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்க்கா? அடுத்தது வந்து பொடியெல்லாம் போட்டுடலாம். ஓகே. இந்த தேங்காய் எப்போ போடுவோம்? தேங்காய் கடைசியில் போட்டுடலாம். கடைசியாக போடுமா? என்ன பொடி வேணும் உங்களுக்கு? இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுடலாம். மஞ்சத்தூள், ஓகே, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தான் குழம்புக்கு ரொம்ப முக்கியங்க. அடுத்தது வந்து குழம்பு தூள் போட்டுடலாம். ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறோம். ஆமாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படி தனியாக ஆஃப் பண்ணிட்டு போகிறது? ஏன்னா இன்னும் அந்த சூட்டோட போடும்போது அந்த பொடி வந்து இன்னும் கருப்பாயிருங்க. ஓகே. இந்த சூட்லேயே வதங்கிடும். சரி, ஓகே. தேங்காய் போடுறோமா? அடுத்தது தேங்காய் போட்டுடலாங்க. இந்த தேங்காய் வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், குழம்பு வந்து நிறையா வருங்க. குழம்பு வந்து நிறையா வரும். இந்த டேஸ்ட்டும் இருக்கும். மசாலா மட்டும் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழம்போடைய அளவு அதிகமாக வரும். அதிகமாக வரும். இன்னும் தேங்காயோட தன்மை, அந்த இனிப்பு தன்மை இருக்கும். ஓகே. அப்புறம் குழம்புலையும் தெரியும் தேங்காய். இங்க பெரும்பாலும் எல்லாரும் விதமா வதக்கி போனாங்களா? ஆமாங்க, முக்காவாசி எல்லாருமே இப்படி வதக்கி அரைச்சிருவாங்க. நல்ல கலரு, அந்த ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் மிக்ஸ் பண்ணி. ஆமா, இப்போ வதக்கிட்டோம். இனி அரைச்சிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. அந்த மசாலா காமிங்களேன். இன்னொன்று வாசனை, அந்த குழம்புத்தூளோட வாசனை இப்படி எடுத்தும் போது நல்லா வாசனை வருது. ரைட், ஓகே. இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது நம்ம எத்தனை நாள் வச்சு நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடலாம்? இப்போ காலையில் வச்சா நைட்டு வரைக்கும் வச்சு, நைட்டு மறுநாள் காலை இன்கேஸ் கொஞ்சம் மீந்துருச்சுன்னா மறுநாள் காலையில் சாப்பிடலாம். நல்லா சுண்ட வச்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் கூட சாப்பிடலாம். அதான் கேட்டேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த மசாலா வந்து நல்லா வாசனை வருது குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஆமாம், இந்த நாட்டு மல்லி, குழம்பு தூள், சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சா அந்த வாசமும் நல்லா இருக்குங்க. நம்ம எப்படி இந்த மொச்சையை வந்து தனியாக வேக வச்சு போட போகிறோமா இல்லை? இது வந்து தனியாக வேக வச்சு போடணும். ஏன்னா நம்ம இப்படி வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு கடைசி எடுத்து போட்டுடலாம். ஓகே. ஊற வைக்கிற கொஞ்சம் நம்ம லேட் ஆச்சுன்னா இன்னொரு விசில் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சரி, ஓகேடா. மொச்சை வேக வச்சாச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் முக்கியம். ஆமாம், நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். ருசியும் நல்லா இருக்கும், கெடாது, நல்லா இருக்கும், சத்தும் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வந்து எண்ணெய் சூடானா 2 கடுகு போடுறோம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுடலாம். ஓகே. அந்த எண்ணெய் சூடானது கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரும். உடனே பொரியணுங்க. அப்போதான் அது வாசனை கொடுக்கும். எப்படி கடுகு எப்படி வெடிக்குதுன்னு பாருங்க. டக்கு 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 டப்பு 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 வெடிக்குது. என்னடி கடுகு மாதிரி வெடிக்கிறது சொல்லுவாங்க வீட்ல. அடுத்து பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் எண்ணெயிலே போட்டுருமா? எண்ணெயிலே போட்டுடலாம். அடுத்தது வெந்தயம் 2. சரி. கட்டி பெருங்காயம் தான் போட்டால் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். சரி, சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் போட்டாச்சு. சாலி போட்ட பிறகு அடுத்தது வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கணும். நம்ம வீட்டில் நார்மலாக குழம்புக்கு வதக்கிற மாதிரியே வதக்கிறோம். சரி, ஓகே. பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. ஓகே. அதுக்கு அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம். சரி, ஓகே. பச்சை கருவேப்பிலை போட்டுடலாம். சரி, ஓகே. அப்புறம் அடுத்தது வந்து தக்காளி போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் போட்டு போய் திருப்பி குழம்புலாம் ஊற்ற மாட்டோமா? ஊற்றுவோம். இப்போ பாருங்க, அதாவது இந்த குழம்பு தூள் மஞ்சள் தூள் இல்லை எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை. இது வதக்கிட்டு காய போட்டு குழம்பு ஊற்றுறோம்.
கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெந்த உடனே மொச்சை வர வேக வச்சது போடுறோம். கடைசி புளி உப்பு அவ்வளோதான். ஸோ இது வந்து தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுறோம். அப்போ அந்த காய்கறி போடுறோம். சரி, ஓகே, நல்ல விஷயம். வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுறோம். நல்ல நீளமாக கத்திரிக்காம ஓகே, உருளைக்கிழங்கு நமக்கு தேவையான சைஸ்க்கு வெட்டி வச்சிருக்கிறோம். போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கின பிறகு தான் நம்ம போடுறோம். சரிங்களா? அந்த கத்திரிக்காய் 4 பொளந்து போடுறீங்க. உருளைக்கிழங்கு பொடிசா கட் பண்ணுறோம். சரி, நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி கட் பண்ணி போடுறீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் தான் அக்காவும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதே இது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போடாமல் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ வதக்கிட்டு குழம்பு ஊற்றிட்டு இந்த மொச்சை வரை போட்டுட்டு கடைசியாக கருவாடு போட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே, காய் இல்லாமல் நான்வெஜ் பண்ணணும்னு நினச்சானா அப்போ அந்த கருவாடு போட்டுக்கலாம். ஆமாம். ஓகே, இப்போ கத்திரிக்காயெல்லாம் இப்படி இதாக இருக்கும். வதங்கி முடிச்ச பிறகு. சரி, ஓகே. ஏன்னா கத்திரிக்காயில் சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. சரி, இனி அடுத்தது வந்து அரைச்சிட்டு வந்து மிளகாய் ஊற்றிடலாம். சரி, ஓகே. ஒரு கலக்கி விட்டுறலாம். சரி, வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றல, நம்ம மொச்சை வர வேக வச்சதில் தண்ணி இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்குது. அதனால அது ஊற்றணும்னா அப்புறம் மறுபடியும் இன்னும் தண்ணியாட்டாயிரும். அதனால இப்போ அளவாக ஊற்றிக்கலாம் தண்ணி. சரி, ஓகே. மொச்சை போட்டலாமா? இல்லை, இது ஒரு கொதி வரட்டு அப்புறம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. நல்லா கொதிச்சு வருது. ஆமாம், இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு குழம்பு. இனி அடுத்தது வந்து மொச்சை வேக வச்சுட்டு வந்ததுக்கு இதில் போட்டுடலாம். சரி, ஓகே. ரொம்ப கெட்டிலாம் இல்லை, அந்த தண்ணி பக்குவத்தில் இருக்குது கொஞ்சம். ஆனால் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மொச்சை வரை போட்டுடலாம். 3 விசில் விட்ட குக்கரில் நல்லா வெந்துருச்சு. இதான் அப்படி மொச்சை எடுத்தா பாருங்க, நசுக்குனா அப்படியே பூ மாதிரி வரணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். ஆமாம். இதுக்கப்புறம் ஒரு கலக்கி விட்டு உப்பு போட்டுடலாம். ஸோ இப்போ உப்புலாம் போட்டிருக்கோம். ஆமாம். இப்போ திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே இப்போ வந்து புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொதிக்கிட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மொச்சக்கொட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்தது புளி ஊற்றிடலாம். சின்ன எலுமிச்சை சைஸ் வந்து நல்லா கரைச்சி வச்சிருந்து ஊற்றிடலாம். நல்ல வாசனை வருது கொதிக்க. இங்கே பாருங்க, அந்த கிரேவியும் அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த திக்கான தண்ணியும் வர ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்குமா? ஆமாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாட்டாமல் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும். ஆமாம். சரி, ஓகே, டன். இன்னும் இது ஆற இன்னுமே கெட்டியாகும். ஓகே, ஆற கெட்டியாயிரும். சரி, ஓகே. அதனால இனி புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. புளி தண்ணி போட்டு நல்லா கொதிக்கணுமா? எப்படி? கொதி வரணும், இல்லாட்டி பச்சை வாசம் வரும். சரி, ஓகே. கொதி விட்டோம் நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி. ஓகே, டன். ஒரு கலக்கி விட்டு கொதி விட்டுறலாம். சரி, ஓகே, டன். இப்போ கொதிக்கிட்டோம், நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த கிரேவியில் அந்த காய்கறியோ அந்த மசாலாவும் போட்ட பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்து இந்த புளித்தண்ணி. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த டெக்ஸ்டர், டேஸ்ட், அந்த காரத்தன்மை எல்லாமே தெரியும். அதனால தான் இந்த அளவுக்கு விளக்கமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணாலும் குழம்பு ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் அந்த ரெசிபியோட டேஸ்ட், அந்த ருசி அதெல்லாம் கிடைக்காது. சப்போஸ் மொச்சை வர கிடைக்கலனா காராமணி போடலாம். இல்லை தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோங்கள்ல, அது போடலாம். இல்லை சுண்டல் போடலாம், கருப்பு சுண்டல் போடலாம். எது இருக்கோ அது மாதிரி போட்டு இதே மெத்தேடில் செய்யலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். சூட தோசை ஒரு சுட்டு எடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த குழம்போட தோசை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து தோசையும் சுட்டு எடுத்துருக்காங்க. சாப்பாட்டுக்கு இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஆப்பம் எல்லாத்துக்கும் ஆகும். ஓகே, அருமை. எல்லாரும் வீட்டில் வந்து இட்லிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சாம்பார் சட்னி பண்ணிருப்போம். ஆனால் இந்த மாதிரி மொச்சை வச்சும் பண்ணலாம். நைஸ். கொத்தமல்லி அப்படி கிள்ளி அப்படி மேலே போடுறோம். அப்படி வாசம். வெரி குட், சூப்பர். அவ்வளோதான், தலை குழம்பு இருக்குங்க. சரிங்க, சீக்கிரம் கொடுங்க. குழம்பு ரெடி. சுட தோசையும் ரெடி. கத்திரிக்காயோட சாப்பிடுங்க. கத்திரிக்காயோட சாப்பிடுங்க. கொடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்ல வாசனை வருது. சும்மா அந்த மொச்சை வரையோட சாப்பிடுங்க.
பிரமாதம். இந்த மாதிரி குழம்பு எங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு பாருங்க. நைஸ். காரம் இருக்கு, அந்த புளிப்பு தன்மை லைட்டா இருக்கு, அந்த மசாலாவோட வாசனை, அந்த டேஸ்ட் எல்லாமே இருக்கு. அந்த காரம் வந்து சாப்பாட்டோட சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி அந்த கருவாட்டை போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் வச்சுங்க, ஒரு புடி பிடிக்கலாம். ஓ, அது இல்லாம இந்த ராகி கேழ்வரகு களி, இந்த கூழ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் பிரமாதம். இன்னும் நல்லா இருக்கும். களிக்கும் நல்லா இருக்குங்க அது. பிரமாதம். சூப்பருங்க, சூப்பர், நைஸ். தோசை அப்படியே ஃபுல்லாக சாப்பிடும் போல இருக்கு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் நிறைய மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணிப்பீங்க. நம்மளும் நிறைய ரெசிபி கொடுத்துட்டு வரோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சின்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட நம்பரும் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் எங்களுக்கு கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. அது அப்போ தான் அவங்களும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பொடி வகையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. சரிங்களா? நான் சாப்பிட்றேன், கொடுங்க. நான் ஏன் பார்க்குறேன் பாருங்க. இல்லை இன்னும் 2 தோசை வேணாலும் சூடாக சுட்டுட்டு வர சாப்பிடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. அனைத்து வகையான மசால் பவுடரும் செய்து தர்றோம். இப்போ வந்து உள்ளூர் வெளியூர் எல்லா ஊர்களுக்குமே கொரியர் மூலம் அனுப்புகிறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.